பாக்கெட் சைஸ் புல்லு கேட்டு என்ன தெரியும்? என் மண்ணுடைய கனிம வள பிரச்சனை தெரியுமா? கனிம வள கொள்ளைய பத்தி தெரியுமா? அத பத்தி பேசுவாரா? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? வாய் திறந்து பேச சொல்லுங்க பாப்போம். இங்க என்னுடைய ஆற்று மணல் களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 6 காணல் காடா மாறிக்கிட்டு இருக்கேன். மலையை உடைச்சு மடுவாக்கி கடத்துறானே, அத பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா? தஞ்சாவூரில் இளைஞர் கடத்தப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ரஹீனா பேகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். துபாய் தங்கம் விவகாரம் கடத்தல் வரை சென்றது ஏன்? கும்பகோணம் தாலுகா பாலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ். இவர் துபாய் நாட்டில் வேலை பார்த்துவிட்டு கடந்த 21ஆம் தேதி சொந்த ஊருக்கு திரும்பி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி சுபாஷ் வீட்டிற்கு காரில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் சுபாஷ் குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது வீட்டில் சுபாஷ் இல்லாததால் அவரது சகோதரர் சுரேஷ்குமாரை மிரட்டி காரில் கடத்தி சென்று விட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் கும்பகோணம் கிழக்கு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை தேடி வந்த நிலையில் ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுரேஷ்குமாரை போலீசார் மீட்டனர். விசாரணையில் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து துபாய் கடத்தல் தங்கம் விவகாரத்தில் சுரேஷ்குமாரை கடத்தி சென்றது தெரிய வந்தது. நாகை மாவட்டம் செம்பரைக்கடை தெருவில் வசிக்கும் ரஹீனா பேகம் அதிமுக தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறார். ரஹீனா பேகத்தின் உறவினர் துபாயில் வசிக்கும் நிலையில் அங்கிருந்து 900 கிராம் தங்கத்தை சுபாஷிடம் கொடுத்து அதை ரஹீனா பேகத்திடம் கொடுக்கும்படி கூறியுள்ளார். துபாயில் இருந்து தங்கத்துடன் சொந்த ஊருக்கு வந்த சுபாஷ் தங்கத்தை ரஹீனா பேகத்திடம் கொடுக்காமல் தலைமறைவாகிவிட்டார். நகை குறித்து உரிய தகவல்கள் இல்லாததால் ஆத்திரமடைந்த ரஹீனா பேகம் தனது உறவினரான ராணிப்பேட்டை அடுத்த மேலவிசார பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை செயலாளர் சல்மான் என்பவரிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். சல்மான் மற்றும் அவரது கூட்டாளிகள் 8 பேர் சேர்ந்து சுபாஷின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு சுபாஷ் இல்லாததால் அவரது சகோதரர் சுரேஷ்குமாரை கடத்தி இருப்பதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை செயலாளர் சல்மான் மற்றும் கடத்தலுடன் தொடர்புடைய கும்பகோணத்தைச் சேர்ந்த முருகன், சித்திரைவேல், தினேஷ், ராஜா மற்றும் கும்பகோணம் மாத்தி பகுதியைச் சேர்ந்த மாணிக்க வாசகம், நாகையைச் சேர்ந்த அபுல் ஹசன், மன்சூர் அலி ஆகிய 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் ரஹீனா பேகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த கடத்தல் வழக்கில் 8 பேர் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டதால் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் நீதிமன்றம் முன்பு சாலையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.